வணக்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக விண்டோஸ் தரப்புலேருந்து விண்டோஸ் 11 அப்டேட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த விண்டோஸ் 11 ரிலீஸ் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னு பார்க்க போனால், விண்டோஸ் 10 ஓஎஸ் வந்து வச்சுருக்கிறவங்களுக்கு, அதாவது விண்டோஸ் 10 உடைய லைசன்ஸ்டு வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற உங்கள் சிஸ்டமில் விண்டோஸ் 11 அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ வியூவர்ஸ், யாரெல்லாம் விண்டோஸ் 10 லைசன்ஸ்ட் வெர்ஷன் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் விண்டோஸ் 11 உங்களுடைய சிஸ்டமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். இப்போ இந்த சிஸ்டமில் நான் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதாவது என்னுடைய விண்டோஸ் 10 ஓஎஸ்லேருந்து விண்டோஸ் 11 ஓஎஸ்க்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதோடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் எந்த அளவுக்கு அவங்க மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பட்டன்லாம் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்துச்சு, அதாவது நடுவில் வந்துச்சு. எப்பயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும், அது வந்து இப்போ நடுவில் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப மாற்றிருக்காங்க. நம்மளுடைய மொபைலில் எப்படி செட்டிங்ஸ் பேஜ் இருக்கும் அந்த அளவுக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க. எல்லா மெனுஸ்க்குமே வந்து ஒரு தனித்தனியான ஒரு யூனிக் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இதோடைய டே வியூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் விஷன் வியூ, இது எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது செட்டிங்ஸ் பேஜில் இருக்கிற ஒவ்வொரு மெனுவாக பார்த்துட்ருக்கீங்க. இது பர்சனலைஸ் மெனு. ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து எல்லா மெனுஸுமே இருக்குது. இது வந்து டெஸ்க்டாப் வியூ. ஸோ இந்த அனிமேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. விண்டோஸ் 10க்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. மல்டி டாஸ்கிங், இந்த ரைட் கிளிக் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா டெஸ்க்டாப்பில், அது கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து தீம்ஸ். ஸோ நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த விண்டோஸ் 11 எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் சிஸ்டம்லேயும் நீங்கள் பார்க்கணுன்ட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்க. ஸோ வாங்க, நான் இந்த வீடியோவில் எப்படி உங்களுடைய விண்டோஸ் 10 ஓஎஸ்லேருந்து விண்டோஸ் 11 ஓஎஸ்க்கு நீங்கள் அப்டேட்ஸை பெறலாம் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வியூவர்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ் யாராவது விண்டோஸ் 10 வச்சுருக்காங்க, விண்டோஸ் 11 அவங்க அப்டேட் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ப்ரௌசரில் மைக்ரோசாஃப்டோடைய பேஜுக்கு போயிடுங்க. அதில் மெயின் பேஜ்லேயே பார்த்திங்கன்னா விண்டோஸ் 11 இன்ட்ரோடக்ஷன் பேஜ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோஸ் 11 பேஜுக்கு போயிடும். அந்த பேஜில் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதாவது பிசி ஹெல்த் அப்ளிகேஷன் சொல்லிட்டு. அது நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். டவுன்லோடு ஆப்னு இருக்கும், செக் ஃபார் கம்பேட்டபிலிட்டி. அதை கிளிக் பண்ணிக்கிங்க, ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும். அந்த அப்ளிகேஷனை நீங்கள் உங்கள் சிஸ்டம்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இது என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லேப்டாப்போ இல்லை டெஸ்க்டாப்போ விண்டோஸ் 11க்கு கம்பேட்டபிளாக அப்படின்றத வந்து இந்த பிசி ஹெல்த் அப்ளிகேஷன் உங்களுக்கு சொல்லிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் உங்களுடைய லேப்டாப்போ சிஸ்டமோ விண்டோஸ் 11 அப்டேட் பண்ணுறதுக்கு கம்பேட்டபிளாக இருக்கான்ட்டு.
உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த மெயின் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய Windows 11க்கு என்ன கம்பேட்டபிலிட்டி இருக்கணுன்றதை வந்து அந்த மெயின் பேஜ்லேயே போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த செட்டப்பை நீங்கள் ரன் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. செட்டப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதை ரன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ரன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மெயின் பேஜ்லேயே வந்து உங்களுடைய சிஸ்டமுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த பிசி ஹெல்த் அப்ளிகேஷன் வந்து ரீட் பண்ணிக்கும். இதில் செக் நவுன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டம் கம்பேட்டபிளான்றது காட்டும். இப்போ இந்த சிஸ்டம் என்னுடைய சிஸ்டம் வந்து கம்பேட்டபிள் இல்லை. ஸோ இதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய இன்னொரு சிஸ்டமில் நான் வந்து இந்த கம்பேட்டபிலிட்டி செக்கிங் பண்ண போகிறேன். ஸோ அதையும் நான் காமிச்சிடறேன். உங்களுக்கு கம்பேட்டபிள் இல்லைன்னா உங்களுக்கு இந்த மெசேஜ் வரும். ஒருவேளை உங்களுக்கு கம்பேட்டபிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ நான் வேறு சிஸ்டமில் நான் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சிஸ்டம் வந்து செக் பண்ணுறேன். இப்போ இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா Windows 11க்கு கம்பேட்டபிளாக இருக்குது. ஸோ இந்த சிஸ்டம் நான் வந்து Windows 11 அப்டேட் பண்ணுறதுக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ அப்டேட்டுன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது. அதாவது ப்ரிவ்யூ விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம்ன்றது என்னன்றது பார்த்திங்கன்னா விண்டோஸ் வந்து ஸ்டேபிள் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ப்ரிவ்யூ பில்டு, அதாவது டெவலப்பர் ப்ரிவ்யூ பில்டு வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம வந்து நம்மளுடைய சிஸ்டமில் வந்து விண்டோஸ் அப்டேட்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டிங்ஸில் விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களுடைய மைக்ரோசாஃப்டோடைய இமெயில் ஐடியை நீங்கள் அதில் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 மோடு இருக்கும். இதில் நீங்கள் அந்த டெவலப்பர் மோடு செலக்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா அந்த டெவலப்பர் மோடு தான் பார்த்திங்கன்னா உடனுக்குடனே அந்த டெவலப்பர் ப்ரிவ்யூ வந்து நமக்கு அப்டேட்ஸில் கிடைக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் பீட்டா அப்டேட்டு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இயர்லி அப்டேட்ஸ். அதாவது நம்மளுக்கு அப்டேட்ஸ் வந்து ரெகுலர் யூசர்ஸ்க்கு கிடைக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து டெவலப்பர் மோடுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே அந்த செட்டப், அந்த அப்டேட்ஸ் நமக்கு சிஸ்டம்க்கு உடனே கிடச்சிடும். இப்போ நீங்கள் வந்து விண்டோஸ் அப்டேட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுடைய சிஸ்டம்க்கு அந்த பில்டு, அந்த விண்டோஸ் 11 பில்டு அப்ளிகபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டவுன்லோடில் கிடச்சிடும். இப்போ இந்த சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 11 வந்து டவுன்லோட் அப்ளிகபிள் இருக்குது. ஸோ என்னுடைய சிஸ்டம் வந்து இந்த ப்ரிவ்யூ பில்டு, அதாவது விண்டோஸ் 11 ப்ரிவ்யூ பில்டுக்கு வந்து எலிஜிபிள், அப்ளிகபிள். ஸோ நான் இப்போ டவுன்லோட் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். விண்டோஸ் 11 எப்படி இருக்க போகுதுன்றதை நான் பார்க்க போகிறேன். டவுன்லோட் ஃபுல்லாக ஆகிடுச்சு. இப்போது இது வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கு. இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டுருக்கு. இப்போ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னுடைய சிஸ்டம் வந்து ரீஸ்டாண்ட் இருக்குது, அப்டேட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். விண்டோஸ் 11 எப்படி இருக்க போகுது என்னுடைய சிஸ்டம்லன்றது. அப்டேட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ என்னுடைய ஸ்டார்டிங் ஸ்க்ரீனும் வந்துடுச்சு. ஓகே, அந்த லாக்ஆன் ஸ்க்ரீனில் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது. ஸோ என்னுடைய பாஸ்வேர்ட் கேட்குது, நான் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன்.